ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் கணவர் உங்ககிட்ட வந்து அன்பாக இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு விஷயமா? என்னோடய கணவர் வந்து நான் கேட்டதெல்லாம் வாங்கி தராரு, வீட்டு செலவு எல்லாமே பார்த்துக்கிறாரு, என்னை வெளியில் கூட்டு போனோன்னா கூட்டிகிட்டு போகிறாரு, என்கிட்ட நல்லா தான் வந்து நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து தேவைப்படாது. அதையும் மீறி ஒரு சில பேரோட லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா, ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருக்கும். அது வந்து நம்ம மேலே உள்ள மிஸ்டேக்கா, இல்லை ஹஸ்பண்ட் மேலே உள்ள மிஸ்டேக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கணவன் மனைவி உறவுக்குள்ள பிரச்சனைகள் வர்றது வந்து சாதாரணம் தான் இல்லையா? ஆனாலுமே அந்த பிரச்சனை வந்து யாரால் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். ஒருத்தவங்கள வந்து கேட்டோம் அப்படின்னா, இப்போ மனைவி கிட்ட கேட்டோம் அப்படின்னா, தப்பு ஃபுல்லாகவே கணவர் மேலே தான் இருக்குது, என் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே கணவர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, அவள் தான் தப்பு பண்ணுறா, நான் எந்த தப்பு பண்ணுறதில்ல, நான் எது பண்ணாலும் அவளுக்கு கோவமாக தெரியுது, இந்த மாதிரி வந்து பதில் சொல்லுவாங்க. யார்கிட்ட வந்து தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இதே நீங்கள் அந்த இடத்துல கணவனாவோ மனைவியாவோ இருக்கீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். அதாவது உங்கள் கணவருக்கு உங்களை பிடிக்குதா இல்லையா? அவங்க கணவர் வந்து உங்கள் கிட்ட அன்பாக இருக்காரா இல்லையா? அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்லியிருப்பேன். இதே வந்து நீங்கள் ஒரு கணவராக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் ஒய்ஃப் வந்து உங்கள் கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்ககிட்ட அன்பாக நடந்துக்க மாட்டேங்கிறாரு, கொஞ்சம் வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறாரு அப்படின்னா, முதல்ல நம்ம அதை வந்து எந்த ஒரு பாயிண்ட் மூலமாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்ககிட்ட எந்த ஒரு விஷயமும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அதாவது சின்னதான விஷயத்துல இருந்து பெரிய பெரிய முடிவுகள் எடுக்கிற வரைக்குமே உங்ககிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. அது மூலமாகவே வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அவங்க மனசில் நம்ம இல்லை அப்படிங்கிறத. சில வீடுகளில் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அன்பாக இருக்கதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு வரும்போது, அதை வந்து மனைவி கிட்ட கலந்து பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த வீட்டில் நான் தான் வந்துட்டு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்கன்னா, அவங்கக்கிட்ட வந்து பெருசாக முடிவுகளை வந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இதுவும் வந்து ஒரு கேட்டகரியில் வரும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு நம்ம வந்து அவங்க நம்மக்கிட்ட அன்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ண முடியாது. நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சின்ன விஷயங்களாவது வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் முடிவுகள் எடுக்கிறது மட்டும் வந்து பார்த்தோன்னா, அவங்க எடுக்கிற மாரி எடுப்பாங்க. இந்த மாரி இருந்தாங்கன்னா, அவங்க உங்க மேலே அன்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லை, எந்த ஒரு விஷயமே உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல், எல்லாமே நான் தான் பண்ணுவேன், எல்லா முடிவும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள கூட நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கவங்க, அவங்கக்கிட்ட நம்ம மேலே அன்பு அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஒய்ஃபை வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அவங்க மேலே பாசமே இல்லை அப்படின்னா, அவங்கள வெளி இடத்துக்கு எங்கேயோ கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி விரும்பவே மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்கள வச்சுக்கணும், வெளி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஹாப்பியாக இருக்கணும், இல்லை அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே மாட்டாங்க. வெளி இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நார்மலாக வந்து வெளியில் காய்கறி வாங்க போகிறதோ, இல்லை மளிகை சாமான் வாங்க போகிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன மாதிரி வெளியில் போகிறது அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஒரு அவுட்டிங் போகிறது அப்படின்னா, ஒரு பார்க்குக்கு, பீச்சுக்கு அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு போகிறது, இல்லை வீக்கெண்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட உட்காந்து மனசு விட்டு பேசுகிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலை அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப் மேலே பாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். 3வது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சும்மா சும்மா வந்து குறை சொல்லிகிட்டே இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்கள வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. சாப்பாடு பண்ணுறதுலேருந்து நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள கூட குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி கிண்டலாக பேசுகிறாங்க, நக்கலா பேசுகிறாங்க அப்படின்னாலும், அந்த இடத்துல உங்கள் மேலே அவங்களுக்கு அன்பு அப்படிங்கிறது இல்லவே இல்லைன்னு தான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய சாதாரண விஷயம் கூட அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அதனால தான் வந்து உங்கள கிண்டல் பண்ணுறது, இல்லை மற்றவங்க முன்னாடி கூட வந்து உங்கள நக்கல் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனாலே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து பாராட்ட மாட்டாங்க. அத வந்து குறையா தான் வந்து எடுத்துட்டு, குறையாவே வந்து சொல்லிட்டுருப்பாங்க. செஞ்ச சமையல்லேருந்து செய்யக்கூடிய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து குறையா மட்டுமே பார்ப்பாங்க. அதில குறை மட்டும் தான் சொல்லுவாங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்மளோட உணர்வுகளுக்கு வந்து மதிப்பே வந்து குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி கேட்டகரி வந்து இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு உங்க மேல பாசமே இல்லன்னு தான் அர்த்தம். சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து
எல்லாத்துலேயும் வந்து பார்த்தோன்னா நம்மளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறவங்களா இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம மேலே அன்பு இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். சாதாரணமாக வந்துட்டு நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ மன அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். இதை வந்து மற்றவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னாலும் கூட ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அவங்க வந்து புரிஞ்சிக்கல, சின்ன சின்ன விஷயங்களில் கூட நம்மளோட உணர்வுகள் எந்த உணர்வுகளுக்குமே வந்து மதிப்பு கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பு இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சொல்லி வந்து கட்டாயப்படுத்துறது, நமக்கு பிடிக்காத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள செய்ய சொல்லியோ, இல்லை அந்த மாதிரி இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து கட்டாயப்படுத்துவாங்க. ஏதோ ஒரு இடத்துக்கு நமக்கு வந்து போக பிடிக்கல, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த செய்ய பிடிக்கல அப்படின்னாலும், அதை வந்து விடமாட்டாங்க. நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விடமாட்டாங்க. அந்த விஷயத்த செஞ்சே ஆகணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறது. இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அப்படின்னாலுமே, அவங்களுக்கு நம்ம மேலே அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்படி நமக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துகிறாங்களோ, அதே மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கும் பார்த்தீங்களா? நமக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறதோ, பிடிச்ச விஷயத்த செய்கிறதோ, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தோன்னா, அவங்களோட ஹெல்ப் வந்து நமக்கு தேவைப்படலாம். அந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் வந்து அடிக்கடி சொல்லியும் கூட அதை வந்து செய்யவே மாட்டாங்க. உங்கள செய்ய விட மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் மேலே அவங்களுக்கு அன்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நெறைய நேரங்கள்ல வந்து பார்த்தோன்னா, நமக்கு வந்து கையில வந்து காசு வந்து நம்ம கையில இருக்காது இல்லையா? நம்ம ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம், வீட்டிலேயே இருக்கோம் அப்படின்னா, காசு இல்ல அப்படின்னு சொல்லி நம்மள வந்து மதிக்க மாட்டாங்க. அ ஃபேமிலியில மத்தவங்கள விட கூட ஹஸ்பண்டுமே வந்து நெறைய பக்கங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, கையில காசு இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் வந்து மதிக்கிறாங்க. இப்போ இருக்க காலத்தில. கையில காசு இல்ல அப்படின்னா மதிக்கவே மாட்டாங்க. அந்த மாரி வந்து இருக்கோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னாலும் கூட அத வந்து நமக்கு வந்து வாங்கி குடுக்க மாட்டாங்க. இந்த மாரி கேட்டகரியில இருக்காங்க அப்படின்னாலும், கண்டிப்பா அவங்களுக்கு வந்து உங்கள பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா, அவங்களுக்கு வந்து தெரியும் நம்மகிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, நம்ம வந்து கேட்கறது அவங்க கிட்ட மட்டும் தான் கேட்க முடியும் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிருந்துமே வந்துட்டு, நம்ம ஒரு தேவைக்காக கேட்டோம் அப்படின்னா, வாங்கி குடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, உங்க கணவருக்கு உங்கள வந்து பிடிக்கல அப்படின்னா, சின்னதா வந்து ஏதாவது சண்டை வருது உங்களுக்குள்ள அப்படின்னாலுமே, அந்த சின்ன சண்டையில கூட உங்களோட ஃபேமிலி, அதாவது மனைவி வீட்டு சைடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சைடில உள்ளவங்கள தொடர்ந்து வந்து இழுத்து பேசுவாங்க. அதுவும் வந்து நார்மலா பேசினாலும் பரவால்ல. கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணி, அந்த மாதிரி வந்து பேசுறது, இல்ல அவங்கள வந்து மரியாதை இல்லாம பேசுறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. சாதாரணமா சின்ன சண்டையில ஆரம்பிச்சாலுமே, அந்த சண்டை எங்கே போய் முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்க அம்மா வீட்டு, அப்பா வீட்டு சைடு இருந்து "நீ என்ன கொண்டு வந்த?" இந்த வார்த்தைய வந்து கேட்காம இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம, "உங்க அப்பா இப்படி வளர்த்துருக்காங்க உன்ன, உங்க அம்மா இப்படி வளர்த்துருக்காங்க." அப்படிங்கிற மாரி சொல்லி, நம்மள ரொம்ப வந்து காயப்படுத்துற மாரி வந்து பேசுவாங்க. இந்த மாரிலாம் வந்து கணவர் கிடைச்சாங்க அப்படின்னா, அந்த பெண்ணோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா, ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தைகள் வந்து நம்மள குத்திட்டே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி சின்னதா நம்ம கையில வந்து காசு பிரச்சனை அப்படின்னாலுமே, "உங்க அம்மா வீட்ல போய் வாங்கிட்டு வா" அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்ற ஹஸ்பண்டும் வந்து இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள அவங்க தான் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நினைக்கிறது. நம்மளால ஏன் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறது இல்ல. சின்னதா பிரச்சனை வந்துட்டாலும் கூட, "உங்க அம்மா வீட்ல போய் காசு வாங்கிட்டு வா" அப்படிங்கிற மாரி கேட்கறது. இப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தோன்னா, முக்கியமா மனி மைண்டடா தான் இருப்பாங்க. நாம உழைச்சு அந்த காசு நமக்கான செலவுகள நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. மாமியார் வீட்டு சைட்ல இருந்து என்ன வந்தாலும் பரவால்ல. அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவால்ல. நமக்கு கிடைக்க வேண்டிய காசு வந்து கரெக்ட்டா கிடைக்கணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து எதிர்பார்ப்பாங்க. இந்த மாரி கணவர்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னாலுமே, அவங்களுக்கு வந்து உங்கள பிடிக்கல. அதாவது நீங்க உங்களோட காசு அப்படிங்கிறது தான் வேணும் அப்படின்னு தான் அர்த்தம். அதுவே உங்களுக்கு உங்கள பிடிச்ச கணவனா இருந்தாங்க அப்படின்னா, இப்போ உங்க ஹஸ்பண்ட்க்கு உங்கள ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்திலயும் வந்து உங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க இல்லையா? உங்க ஃபேமிலிக்கான கஷ்டம், அதாவது உங்க அம்மா, அப்பா சைடுக்கான கஷ்டம் அப்படின்னா, அது உங்களுக்கான கஷ்டமும் தான். அது உங்க கணவருக்கான கஷ்டமும் தான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுவே வந்துட்டு உங்கள பிடிக்கல அப்படின்னா, உங்க ஃபேமிலி சைட்ல உள்ளவங்க எல்லாரையுமே கண்டாலுமே அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அந்த மாதிரி தான் வந்து எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கும் அவங்கள இழுத்து பேசுறது, அவங்கள பத்தி தப்பான வார்த்தைகள் பேசுறது, இல்ல அவங்கள வந்து மரியாதை குறைவா பேசுறது, இந்த மாரிலாம் வந்து பண்ணுவாங்க. இப்படி இருந்தாலுமே உங்க கணவருக்கு உங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, உங்க கணவருக்கு உங்கள பிடிக்கல அப்படின்னா, கண்டிப்பா அவங்க ஒரு பிரைவசி அப்படிங்கிறத வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபோன்ல இருந்து அவங்க செய்ற விஷயங்கள் எல்லாத்துலயுமே வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு தெரியாத மாதிரியான விஷயங்கள் வந்து நெறைய இருக்கும். அதனால அவங்க பிரைவசி அப்படிங்கிறத வந்து மெயின்டெயின் பண்ணுவாங்க. இப்போ நார்மலா வந்து ஃபோன்ல பாஸ்வேர்டு வந்து போட்டு வைக்கிறது பிரச்சனை இல்ல.
அந்த பாஸ்வேர்டே வந்து உங்களுக்கு தெரியிற மாரி போட்டுட்டு, சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்னா ஓகே. உங்களுக்கு தெரியாத மாதிரி பாஸ்வேர்ட் போடுறது, நீங்க அடிக்கடி செக் பண்ணுறீங்கன்னு சொல்லி பாஸ்வேர்ட் மாத்துறது, இந்த மாரிலாம் பண்றாங்கனாலுமே, உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க. அவங்களுக்கு உங்கள பிடிக்கல அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா வந்து பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தவங்க முன்னாடி வந்து நம்மள வந்து அவமானப்படுத்துறது. இப்போ முக்கியமா வந்து ஏதாவது ஃபேமிலி ஃபங்ஷன்லேயோ, இல்லாட்டி வந்துட்டு வெளியில எங்கேயாவது போறீங்க, அவங்க உங்க ஃபேமிலியில உள்ளவங்க, இல்ல சொந்தக்காரங்க யாராவது பார்க்குறோம் அப்படின்னாலுமே, அவங்க முன்னாடி வந்து சின்னதா ஒரு விஷயத்துக்கு கூட நம்மள வந்து அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு உங்கள பிடிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா, ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அவங்கள புரிஞ்சவங்க, பிடிச்சவங்க அப்படின்னா, எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அவங்கள வந்து அவமானப்படுத்த மாட்டாங்க. வீட்டுக்குள்ள நம்ம வந்து பேசிக்கிறது, சண்டை போட்டுக்கிறது அப்படிங்கிறது வந்து வேற. ஆனா, அடுத்தவங்க முன்னாடி, சொந்தக்காரங்க முன்னாடியோ, இல்ல சுத்தி உள்ளவங்க முன்னாடியோ, சின்ன விஷயத்துக்கு கூட அவங்கள வந்து விட்டு கொடுக்காமலோ, அவமானப்படுத்தாமலோ வந்து இருக்கணும். அந்த மாரி வந்து பண்ணல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து உங்கள பிடிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். சின்னதா ஒரு விஷயத்துக்கா இருந்தாலும் சரி, இல்ல சாதாரணமா பேசிட்டு இருக்கும்போதா இருந்தாலும் சரி, நம்மள வந்து அவமானப்படுத்துற மாரி பேசுறாங்க. ஏதாவது வந்து நம்மளோட தோற்றத்தையோ, உருவத்தையோ, நிறத்தையோ வந்து சொல்லி கிண்டல் பண்றாங்க. அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு வந்து உங்கள பிடிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா கிண்டலுக்கு பேசினேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல நமக்கு தெரியும் நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும் அப்படிங்கிறது. சாதாரணமா வந்து வீட்டுக்குள்ளே பேசுறது அப்படிங்கிறது வேற இல்லையா? வெளியில வச்சு பேசும்போது அந்த மாரி பேசினா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு தெரிஞ்சுமே அவங்க பேசுகிறாங்கன்னா, அவங்களுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். இதையும் தாண்டி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து அடிக்கிறவங்களும் வந்து இருக்காங்க. அதாவது சாதாரணமா ஏதாவது சின்னதா ஒரு விஷயம் பேசிட்டாங்க அப்படின்னாலும் கூட, நார்மலா வந்து சின்னதா பேசிட்டு எனக்கு கோவம் வருதுன்னு சொல்லி அடிக்கிற மாரி உள்ளவங்களும் இருப்பாங்க. அந்த மாரிலாம் வந்து பண்றாங்கனாலுமே அவங்களுக்கு உங்கள பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா நீங்க தான் பேசியிருப்பீங்க. அதுக்கு வந்து கை நீட்டுறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அவங்களுக்கு உங்கள பிடிக்கலன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு இருந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்துக்கு சாதாரணமா அடிக்கிற மாரி தான் வந்து ஆகும். அப்புறம் போக போக வந்து அதுவே வந்து பழக்கமாயிடும். அடிக்கடி வந்து இந்த மாரி அடிக்கிறது, வைக்கிறது அந்த மாரிலாம் வந்து பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் வந்து பண்ணாங்கனாலும் அவங்களுக்கு உங்கள பிடிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, சுத்தி உள்ளவங்க, சொந்தக்காரங்க அவங்களோட லைஃப்ல நடந்த பிரச்சனைகள், அவங்களோட லைஃப்ல தெரியிற மாரி, வெளியில தெரியிற மாரி நடந்த பிரச்சனைகள வச்சு தான் நான் வந்து ஷேர் பண்ணது. இதையும் தாண்டி வந்து பார்த்தோன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து அவங்க அன்பா இருக்காத மாதிரி வந்து தோணலாம். ஆனா, ஒரு சில விஷயங்கள்ல நம்மள ரொம்ப அன்பாவே பார்த்துக்கிற மாரி கணவரும் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னா, அவங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்க மேல அன்பு இல்லாதவங்க அப்படின்னு வந்து சொல்லிற முடியாது. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சில விஷயங்கள வச்சு நம்ம வந்து அவங்கள வந்து அன்பு இல்ல அப்படின்னு சொல்லி வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா, இந்த எல்லா குணமுமே அவங்க கிட்ட இருந்து அப்படின்னா, அவங்களுக்கு கண்டிப்பா உங்க மேல அன்பு இல்ல அப்படின்னு அர்த்தம். சில குடும்பங்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த எந்த குணமுமே இல்லாம, முழு புரிதலோட, அன்போட நல்ல ஒரு கணவரும், மனைவியும் இருக்க தான் வந்து செய்றாங்க. அவங்களோட வாழ்க்கையும் வந்து நல்ல விதமா அமைய தான் செய்யுது. அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, வேற மாதிரியா இருக்கும். பண பிரச்சனையோ, இல்ல வேற ஏதாவது பிரச்சனையோ அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது இல்ல. ஆனா வாழ்க்கையே பிரச்சனை அப்படிங்கிற மாரி வந்து ஆயிடக்கூடாது. அதுக்கு கணவன், மனைவி உறவு வந்து சரியா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் முடியும். இந்த மாதிரியான குணங்கள் வந்து உங்க கணவன்கிட்டயோ, மனைவிகிட்டயோ இருக்குது அப்படின்னா, அவங்க கிட்ட இருந்து இத செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள எப்படி வந்து சரி பண்ணி வருங்கால வாழ்க்கையில நிம்மதியா, சந்தோஷமா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. குடும்ப பெண்களா இருக்கோம் அப்படின்னாலே நம்மளோட குடும்பம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? கணவனோட உறவு அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கணவன் மனைவி உறவு வந்து நல்லதா அமைஞ்சிட்டு அப்படின்னாலே, அடுத்தடுத்த கடமை, பொறுப்பு எல்லாமே வந்து தானா வந்துரும். அதனால இந்த வீடியோ குடும்ப பெண்களா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். வீடியோ புடிச்சதுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.